குட் மார்னிங் சார். என்னையா பாக்குற? வேற சத்யராஜியா? இனிஷியல் எஸ், ஊரு மருத, சூப்பரட்ட. மதுரை சார். மருதையா? மதுரை சார். என்னையா மருதக்கார மருதத்தாயா சொல்லுவா? ஓகே மருத சார். இந்த கேச சடனா மருதைக்கு மாத்திட்டாங்க. ஆனா பிரிச்சு பார்க்கலாமா சார்? பாக்கலாயா, ஆனா அவன் வேலை போயிடும். இது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்க்காக வந்திருக்குது. நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டியா? அவர் தான் சொன்னாரு மாதிரியார கோர்ட்ல இருந்து ஜீப்ல இருந்த வழியா தான் கொண்டு வராங்க, நீங்க வழியில பார்த்து மருதை கூட்டிட்டு போங்க. எஸ் சார், நானே ஏத்தி விடுறேன் சார். அந்த டபுள். சரி சார். சார் நிறுத்துங்க சார். சார் சார், கைதியை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு கையெழுத்து வேணும் சார். பேப்பரை குடியா? 107 106 பேப்பர் எங்கயா? கவரை குடியா? இந்தாங்க சார். சொண்டே. என் பேர் ஆண்டி சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க சார். போலீஸ் அப்படித்தான் இருக்கணும். Well done. எஸ் சார். Next பேப்பர் சாப்பிடு. சூப்பரண்ட் சத்யராஜா கையெழுத்து வாங்கிட்டல்ல, நம்ம கிட்ட நடக்குமா? ஆண்டியா கொக்கான்னு இன்ஸ்பெக்டர் வாங்க போவோம், ஏதாவது கொடுப்பாரு. ஏமாந்த சோழகிரிகளே, உங்களையும் போலீஸாக வைத்திருக்கும் இன்ஸ்பெக்டர் ஒரு மரமண்டை. சார் உங்களை தான் சார் சொல்லியிருக்கா. என்ன காரியம் பட்டு வந்திருக்கீங்க? You are all suspended. Get out. All of you get out. நீங்க ஏதாவது குடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார், ஆனா இப்படி குடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். எந்திரியா. என்னங்க நாளைக்கு தானங்க தீர்ப்பு, அதுக்குள்ள தூக்குப்பட கூட்டு போறீங்க? ஒருவேளை ஒத்திக்கையா? இல்லையா, நீ விடுதலை ஆயிட்ட. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்லைங்களே, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலைங்க நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு. அந்த ஆள் நான் பாக்கலாங்களா? ஓ பாக்கலாமே. அதோ கொஞ்சம் வெளில போங்க. இந்த சாவி எடுத்து பூட்டுங்க. என்ன கலாட்டா பண்ற? கொலகாரனை கூட்டு வாங்கன்னா எங்க மாமனாரை கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு விடுதலையே வேணாங்க, இந்த இடமே சௌகரியமா இருக்கு. ஒரு தலைகாணி மட்டும் கொடுத்து அனுப்புங்க. என்ன தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க என்ன காப்பாத்த தாங்க அவர் உள்ள வந்திருக்காரு. நீ அவரை காப்பாத்த ஏதாவது பண்ணு. என்ன பண்ணலாம், ஒரு யோசனை சொல்லுங்களேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த பாருங்க, இந்த கொலையை இவர் தான் பண்ணாருன்னா நான் நம்பவே மாட்டேன். முதல்ல நாங்க மட்டும் நம்பணுமா? அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும். இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பிரிச்சு தான் பழக்கம். இதை சேர்த்து காட்டுறேன். நீ எதையாவது செய்ய, ஆளை விடு. அப்பா எங்க இருக்காரு? இதோ இருக்காரு. அப்பா பாமேரி, ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க? உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை இழந்துட்டப்பான்னு அன்னைக்கு சொன்னியே, இப்போ அது அப்பாவை நம்புறியா? நம்புறேன்ப்பா, ஆனா அதுக்காக கட்டின புருஷனா சொந்த அப்பாவா ரெண்டுல யாரு முக்கியம்னு கேட்டா நான் என்னப்பா சொல்ல முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லு. இந்த பாரு, அவர் ரிலீஸ் ஆயிட்டான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கூட்டிட்டு போய் அவனுக்கு சமைச்சு போடு. செய்யாத குற்றத்துக்கு நீங்க பழி ஏத்துக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. யார் சொன்னது இவர் கொலை பண்ணலன்னு? கொலை பண்ண அருவாள் எடுத்து கொடுத்துருக்காரு. கொலைகாரன் கொலையை மட்டும் பண்ணிட்டு அருவாள் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? நான் சொல்றேன், இவர் தான் கொலை பண்ணிருக்காரு. இல்லைங்க, அதுக்கு பாவம். கத்தர் மேல ஆணையா சொல்றேன், இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ இங்க பேசக்கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் தான் தெய்வம் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல. நீ வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம். வர்றேன் ஃபாதர். அப்பா பாவ மன்னிப்பு கேட்டவனையும் காட்டி கொடுக்க கூடாது, அதே நேரத்துல என்னையும் காப்பாத்தணும். இதுக்குதான் உங்க அப்பா அப்படி செஞ்சாரா? ஆமாங்க. ஆமா, அவன் குரலை கேட்டா நீ அடையாளம் சொல்வியா? அவன் ஒரு பாட்டு பாடினா அதை கேட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது சரி, அவன் எங்க இருக்கான்னு உங்க அப்பா சொன்னாரு? ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. இது போதும் எனக்கு. கொலைகாரனை நேர்ல பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அவன் குரலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை உனக்கு காதாவது கேக்குது, இல்லன்னா காட்டுக்குள்ள நம்ம கதி என்ன? ஏங்க வணக்கங்க, நமக்கு பாட்டு பாட வருங்களா? ஏன் எதுக்கு? படம் எடுக்கலாம்னு. இந்த பக்கம் இங்க போறாப்ல ஷூட்டிங் பாக்குங்க.
நமக்கு தெரியாம இங்க எந்த ஷூட்டிங் நடக்காது. ஏன் நீங்க என்ன வில்லனா? வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல. அப்ப ஆள விடுங்க. இல்லங்க. அப்ப நீங்க தான் ஹீரோவா? நம்ம ஹீரோ இல்ல, காமெடி இல்லங்க, டைரக்டருங்க. டைரக்டரா? உள்ள போனீங்கன்னா உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது. உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. பரவாயில்லையா? ஒண்ணுமில்ல ஃபாதர், சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டேன். எனக்கு நம்மளும் ஜோடியா உட்காந்துருவோங்க. அது இல்லைங்க, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கேயே கேட்ட குரலா? அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் இல்ல? ஐயோ அது இல்லைங்க, இதே குரலை தான் நான் சர்ச்சில் கேட்டேன். இந்த பாட்டை பாடினது யாரு? ஜேஸ்தாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தானே வேணாங்கிறது. நான் உன் ரூட்ல வந்தா நீ என் ரூட்ல போற பத்தியா? சீரியஸா கேக்குறேன், இந்த பாட்டை பாடினது யாரு? நானும் சீரியஸா பதில் சொல்றேன். நான் தான். சால்ரி உன் உயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கே மனசு வரலையா? நீ பாட்டுக்கு அவன் தலையை சீட்டு வந்துட்ட, போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. எனக்கு பதில் எங்க மாமனார் உள்ள இருக்காரு. புரியலையா? அதான் என் பாதிரியாரு. பாதிரியார் மாட்டிக்கிட்டாரா? சரி, ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். வேணாம், நானே பாத்துறேன். என் கூட வா. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு என் வாய் யாரை கட்டி போடலையே. இப்ப உன்னையே நான் கட்டி போட்டேன். எனக்கு யார் யார் அடிக்கிறாங்க? நான் தான் அடிக்கிறேன், அவர் அடி வாங்குறாரு. என்ன அடி? யாருக்கு அடி? எனக்கு தான். அடி பாவி, எங்க குடும்பத்தோட இப்படி விளையாடுறியே, நீ நல்லா இருப்பியா? தங்கச்சி, நான் யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனும் இல்ல. உன் புருஷனை பார்த்தா ரொம்ப அப்புறானியே தெரியுது. குண்டக்கா முண்டக்கா ஏதாவது செய்ய போறாரு சொல்லி வை. காளியோட கணக்கு தீர்த்ததுக்கு அப்புறம் நானே போலீஸில் சரணடைகிறேன். காளியா? என் பொண்டாட்டி கண்ணை கூடாக்கணும் அவனை நீமா தேடிட்டு இருக்க. இன்னில இருந்து நம்ம தோஸ்து தலைவர். தோஸ்து தெரியாதுன்னு தலைவரை. நம்ம இத்தனோண்டு பிளேடு வச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் தலைவர் கூப்பிட்டு தான் பழக்கம். நீங்க புதுசா அதை மெட்டீரியலா வச்சுக்கிறீங்க. சரி சிஷ்யா. தானே வேணாங்கிறது. நானும் பிளேட்லாம் வச்சுக்கிறேன். சரி தலைவரே. 97 98 99. என்னடா அவ்வளவுதானா? ஆமாடா, போச்சு. 100. நான் ஜெயிச்சிட்டேன். நான் யாரு? என்கிட்டயே பந்தயம் போடுறீங்களா? டேய், மீனை குடுறா. அக்கா அக்கா விளையாட்டுக்கு சொன்னங்கா. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம். மீனை குடுறா. எங்க வாட பாக்குற? மீனை குடு. அக்கா அக்கா மீனை குடுங்க. அக்கா 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 விளையாட்டுக்கு மீனை குடுங்க. அக்கா அக்கா குடுங்க. யாரது? என்னடா பிளகா பசங்களா? வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணுகிறீங்க. யார் இவன்? பட்டினத்தார் மாதிரி. அதானே. அவர் கையில கரும் புடிச்சுங்கற மாதிரி இவன் தூண்டில புடிச்சுங்கறான். அக்கா அக்கா மீனை குடுத்துருக்கா. இந்தாமா ஆம்பளை பாப்பா, அவன் தான் மீனை கொடுக்க சொல்லி கெஞ்சிரான்ல, கொடுத்து தொலைய. வாயா வஸ்தாது, நீ யாரையா குறுக்க சால் ஓட்ட? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா குருவாமீனே? சிறுவர்களை அப்படி இப்படி என்று பேசி ஏமாற்ற பார்க்கிறாய் இல்லையா அரசே? வாய முறா அண்டா வாயா. தமிழ்ல பேசுங்கடா. ஓகே, வெரி குட். ஏமா பாப்பா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு அலையறேன். பாருங்கப்பா, நான் பந்தயம் போட்டு இவனுங்க கிட்ட ஜெயிச்சு மீனை இவனுங்க கிட்ட கொடுக்க சொல்றாங்கப்பா. அண்ணே பாவம், பசங்க கிட்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா கூட்டிட்டு போங்கண்ணே. அழுக்கு பாப்பா, பால் கூட குடிக்க தெரியாத பச்சை குழந்தை இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க. டாய் முண்டக்கண்ணா, அவமான சொல். அண்டா தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தாயில்லா பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அது விதனை இல்லாம வெகுளித்தனமா பேசுது. ஆளு வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே. அதுக்கு இல்லண்ணே, வயசுக்கு வந்த பொண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம். புரியுது தம்பி. அட இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அன்னைக்கு முத்தம்மா உங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே, அது ஏன்னு கேளுங்கப்பா. அன்னைக்கு அவமானப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆடுறானுங்க. அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். ஐயோ, வா உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிடுறேன். பாத்தியாடா, அந்த முத்தமாவால நம்ம பேரே நாரி போச்சு. பொறுத்தது போதும், பொங்கி எழு. அந்த முத்தமாவ சும்மா விடக்கூடாதுடா. ஏண்டா, என்னடா இது இந்த நாத்தனாருது? சாணி எடுத்துட்டு வாடான்னா கருப்பா இருக்கிறதெல்லாம் சாணி எடுத்துட்டு வந்துட்டியா? போடா, அவங்க வர்றாங்களான்னு போய் பாருடா. குட்டு வெளியாகி போகுது. போடா போடா.
இன்னைக்கு நல்லா நார போறேன். டேய் வராதடா. ஐயோ அப்பா. மாட்டல். குடுமணி அந்த சுவிட்ச் போடு. ஏய் வேணாம் பாப்பாத்தி, நீ அந்த சுவிட்ச் போடு. ஏய் ஏண்டா இங்க நின்னுட்டு என்ன பாக்குறீங்க? விஷயம் இருக்குண்ணே, அங்க பாருங்க. பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? அது இல்லண்ணே, இவனுங்க நம்மள விருப்பத்தினாலுங்கல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணிருக்கோம். எப்படி அண்ணா இப்ப அந்த முத்தம்மா என்ன அவசப்பட போறா பாருங்க. ஐயோ தண்ணி வேற நின்னு போச்சு. ஐயோ இப்ப என்னடி பண்றது? மேலெல்லாம் சாணி வேற. இப்படி யாரு பண்ணது? சாணி அபிஷேகம் சரியாக நடந்தது. தந்தானே தன்னானே மேனி பளபளக்க தினமும் 3 வேளை எருமை சாணத்தில் குளியுங்கள். ஏதாவது பேசுன? ஏண்டா அவங்கதான் பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஆம்பளைங்க பதிலுக்கு நீ தெரி பண்ணிடுறதா? தாய்க்குள்ளனாவே அண்ணனுக்கு தனி பாசம் தான்டா. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வழியே. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் நான் கவனிக்கிறேன். நாங்க பண்ணதா 1 வருஷத்துக்கு நாரிடுமே. முதல்ல உன் கைய கழுவு, இது 2 வருஷத்துக்கு நாரும் போல இருக்கு. ஆமா போய் சொல்லி என்னமா காரியத்தை சாதிச்ச? நல்லதுக்கு போய் சொன்னா என்னடி? உன் துணிச்சல் எந்த ஆம்பளைக்கு வராது. நான் யாருடி? யாரு? நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன். எல்லா ஆம்பளைங்களும் இழுக்காத. அதுவும் மாமா ராமு வருது, அதுகிட்ட அவன் பார்த்தா பழிக்காது. பழிக்காதா? பழிக்குது. குண்டுபடி போய் ஒளிஞ்சுக்க. அண்ணே புல்லெல்லாம் வெட்டி புதினா கட்டா வித்தா எப்படி? தம்பி மக்கள் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஒண்ணும் ஏமாத்த முடியாது. மீறி ஏமாத்தனா 5 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. ஐயோ ஐயோ குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ உங்களே குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ காப்பாத்துங்க, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. காப்பாத்துங்க சீக்கிரம். என்னம்மா கிணறு என்ன முழங்கால் தெரிஞ்சா இருக்கு? யோ கிணறோ கம்மாயோ தேடியாண்ணா. சரி சரி. ஒத்தையில கஷ்டப்படுறால குதிங்களா நீங்களும்? அப்புறம் என்ன? ஐயோ தேடுங்களே. தேடி தொலை. ஏங்க என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்களா? நீ தானம்மா குண்டுமணி இங்க விழுந்துருச்சுன்னு சொன்ன. ஐயோ குண்டுமணி இங்க தானே இருக்கா. குண்டுமணி இங்க வாமா. அரசே அவமான செயல். அண்ணா குண்டுமணி கடிச்சிருச்சுண்ணே. இந்த குண்டுமணி இல்லடா வேற. அண்ணே நம்மள திட்டம் போட்டு சாக்கடை தண்ணியில தள்ளிட்டாளே. எப்படி முத்தம்மா? முத்தம்மா தாண்டி. ஏய் முத்தம்மா நில்லுடி. ஆத்தங்கரையில என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ள அவன் ஒண்ணுன்னா சொல்லிட்டு தெரியறாளவ. என்ன சொல்லிட்டு தெரியறாங்க? நான் ஒண்ணு செய்யலையே. நீதான் போய்காரியாச்சே. வாயை திறந்த அந்த புழுகு ஆகாச புழுகு. பொம்பளைக்கு ஆகாதடி இந்த பொழப்பு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு யார் என்ன பாடுபட்டாங்களோ. இப்ப ஏண்டி சிரிக்கிற? இப்படி எல்லாம் சிரிச்ச அப்புறம் நீ சிரிப்பா சிரிச்சிருவ. ஆமா என்னடி என் பொண்ணு கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற? அவ சிரிப்புக்கு என்னடி குறைச்சலு? அப்படி வெள்ளிக்காசு அள்ளி அரைச்சா மாதிரி ஒரு சிரிப்பு உன் பரம்பரையில யாருக்காவது அப்படி ஒரு சிரிப்பு வருமா? ஆமா எங்க பரம்பரை இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. பரம்பரையா அது? ஏன் பரம்பரையை பத்தி சொல்லு. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ண மருதமுத்து தேவரோட பரம்பரை. அவருடைய ஒரே பேத்தி இந்த மானஸ்த மாடசாமியோட ஒரே பொண்ணு. உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி தாண்டி ஊரே காரி துப்புது. ஆமா உங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லன்னா நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்து துப்புங்க. பாத்தியா அண்ணன் பரம்பரை சொன்னது உன் ஆத்தா ஆடி போயிட்டா. நீ போட ராஜா போ. மைனர் என்ன பார்வை ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல ஆடு பகை குட்டி உறவான பார்த்தேன். பொடி வச்சு பேசுறீங்க. நீ செஞ்ச காரியம் இந்த ஊருக்கு தெரிஞ்சா உங்க அப்ப மானஸ்த மானசாமி தேவருடைய மானம் பொடி பொடியா போயிடும். மைனர் மிரட்டுறியா? அது இந்த முத்தம்மா கிட்ட வேண்டாம். நீ சின்ன பிள்ளை கண்ணா, விளைவு தெரியாம விதை விதைக்கிற. பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்குன குப்பனுக்காக யாருக்கு தெரியாம நீ உதவி செய்யற. அதுல என்ன தப்பு? வந்துருவானுங்களே.
ஊரை விட்டு போறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லலையே, வா சொன்ன. ஏண்டா தம்பி, சம்மன் இல்லாம இந்த விஷயத்துல ஆஜராகிற என்ன? இவர் பெரிய ஹைகோர்ட், சம்மன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏய், நீ வீட்டுக்கு போகல, இவர் ஒரு ஆளுன்னு மதிச்சு பேசி நிக்கிற. ஏய், நான் அந்த பொண்ணை கேட்டா நீ யாரா பதில் சொல்ல? நான் யாரா, அதை அங்கேயே கேட்டுக்க. போன்னு சொல்றேன்ல, போ. டேய், எவனும் என் விஷயத்துல தலையிட்டது இல்ல, நீ தலையிட்டல. இதனுடைய விளைவை போக போக பாரு. நீயா? படியா. ஏய், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இந்த நேரத்துல வராம வேற எப்பயா வருவாங்க? உன் அண்ணன் அண்ணிய வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப சத்தம் போட்டேன், அக்கம் பக்கத்துல இருந்தா ஆள் வந்துடும், அப்புறம் அசிங்கமாயிரும். போடியா, நல்லா போடு. எல்லாரும் வரட்டும், நல்லா பாக்கட்டும். நீ தான் என்ன வரசனன்னு சொல்லிடுற. அடி பாவி, இங்க வாயா. சுத்த இந்த ஆளா இருக்கிய. ஒரு கன்னி பொண்ணு தனியா வந்தா ஆசையா அள்ளிக்காம கிள்ளிக்காம இப்படி எரிஞ்சு விழுறியே, என்னையா மனுஷன் நீ? ஏய், இது சரிப்பட்டு வராது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. யோ யோ, என்ன யோ யோ? கிளம்பு. யோ யோ, விடியா. யோ, வெளியே தள்ளாதியா. யோ யோ. அப்பா, யோ, நீ டீ குடிக்கிறியா இல்ல கழனி தண்ணியா குடிக்கிறியா? நீ உறிஞ்சிறத பார்த்தா நானே டீ குள்ள வந்து விழுந்துரும் போல இருக்கு. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஏங்க, ஒரு சந்தேகம். என்ன? இவர் யாரு? புதுசா ஒரு தெலுங்கு படம் வெளிவந்திருக்கு, அதுல ஹீரோவா நடிக்கிற. அப்படியா? அட பாவீங்களா, மகாத்மா காந்தியவே மறந்துட்டீங்களே. நீங்க எல்லாம் எப்படியா உருப்பட போறீங்க? அண்ணே, இவன் நேரு யாருன்னு கேட்க போறானா என்னமோ. அண்ணே, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அண்ணே. நடந்து போனா லேட் ஆகும்னு ஓடி போயிட்டா போல இருக்கு. கிண்டல் பண்ணாதீங்க அண்ணே, என் பொண்டாட்டி போயிட்டா அண்ணே. காணாம போயிட்டாளா? ஆமா அண்ணே. கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா ஏதாவது அடையாளம் இருக்கணுமாப்பா? இருக்க. என்ன? ரெண்டு காது கேட்காது, ஒரு கண்ணு மாறு கண்ணு, இன்னொரு கண்ணு வேறு கண்ணா? சுத்தமா தெரியாது. சுத்தம். திக்கி திக்கி பேசுவா. இந்த வலது கையு விளங்காது, இடது காலால தாங்கி தாங்கி நடப்பான். இந்த பொண்டாட்டி கிடைச்சான்னா கிடைக்காம போனா என்ன? நாம நீயா போட்டதா இல்ல அவ போட்டு விட்டதா? எங்க குடும்பமே அப்படித்தான். என் கண்ணு முன்னாலே நீ கீழே தூக்கி போட்டு மிதிப்பேன். அண்ணே, இங்கே வந்து நின்ன? நீங்க தானே என் முன்னால நிக்காதே. நீங்க புரியாத பயலுங்க. அத நீ சொல்றியா? மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டவனாச்சே. என்ன, ரஷ்ய பிரதமரே அப்படி கேட்டான்? அடே போடா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. பாண்டியா? வந்துட்டான். இவன் ஒரு லூசு. ஊரே லூசு பசங்களா இருக்கானுங்க. சரிப்பா பாரு. அடே அப்பா, அரச பரம்பரை நிக்கிறத பாரு. உட்காந்துட்டான். பாண்டியா, சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் வேலை பிள்ளை. இவரு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது, இவருக்கு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது. ரெண்டு பேரும் கை குளிக்க கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறங்க. பாண்டியா, ஒரு வடை ஒரு டீ குடு. எடுக்கிறது பிச்சை, இதுல அதிகாரம் வேற. பாண்டியா, ஒரு வடை போதும். பரவாயில்ல, சாப்பிடு வேலை பிள்ளை. ஒரு வடை ஒரு டீ, அதுதான் நம் கணக்கு. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீரமுத்து, வீரமுத்து, மைனர் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார். வீரமுத்து அங்கே இருக்காரியா? அவரை பார்த்தா ஏன் சொல்றேன்? இழிஞ்சது போ. வாங்க போலாம். என்னங்க இது, ரோட்ல கொண்டு என்னத்தையோ போட்டிருக்கானுங்க. ரோட்ல போடல, டீ கடையில பெஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியா? விழுந்துறாதீங்க, பார்த்து வாங்க. அத நீ சொல்றியா? உன்னை விட்டு என்ன கூட்டு வர சொன்னாங்க பாரு, அவங்கள சொல்லணும். வா வாயா.